அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்து அரசர் பெருவிழா என்பது எப்பொழுது தொடங்கியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த கால சூழ்நிலையில் எதற்காக இந்த திருவிழா உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிபி 1918 முதல் உலகப் போர் முடிவடைகின்றது. அதன் பிறகு பொது உடைமை கொள்கை என்ற கொள்கையை கார்ல் மார்க்ஸ் கொண்டு வருகிறார். அதன் பிறகு பொதுநல கோட்பாடு என்ற சோசியலிசம், அதன் பிறகு பாசிசம். நம்முடைய தமிழகத்தில் இப்பொழுது பாசிசம் பாயாசம் என்று பேசுகிறார்களே, அது 1918 பிறகே ஐரோப்பிய நாடுகளில் உருவாகிவிட்டது. எனவே மனிதன் கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக தன்னை நியாயப்படுத்தி கொண்டு மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு கடவுளை புறக்கணிக்க தொடங்கிவிட்டான். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 11ஆம் பத்திநாதர் 1925 கிறிஸ்து அரசர் பெருவிழாவை 33 பொதுக்கால ஞாயிறுகள் முடிந்த பிறகு திருவருகை காலம் தொடங்குவதற்கு முன்பாக இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினத்தை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக அறிவித்து, கிறிஸ்து அரசரை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேசத்து தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவான அந்த அரசரின் மனநிலையை கொண்டு வாழ வேண்டும். அந்த அரசரின் வழியில், அந்த அரசருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இந்த திருவிழாவை கத்தோலிக்க திருவழிபாட்டு ஆண்டில் புகுத்தி அதை அறிமுகப்படுத்தினார். இன்று வரை அன்புக்குரியவர்களே, பார்க்க போனால் 1925 இன்றைய தினம் நாம் 2025 வரை இதை கோலாகலமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அன்பு நெஞ்சங்களே, இயேசு கிறிஸ்துவே நமது அரசர், இயேசு கிறிஸ்துவே நமது மீட்பர், இயேசு கிறிஸ்துவே நமது வழிகாட்டி, இயேசு கிறிஸ்துவே நம் முன் உதாரணம் என்பதை உணர்ந்து, இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் உருவாக தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து உங்களை என்றும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.